தீராத கடன் உங்களை தினமும் துரத்திக் கொண்டிருக்கிறதா? எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் குறையவே இல்லையா? மன அழுத்தம், பயம், நிம்மதியில்லாத வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கும் நடக்கிறதா? அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு நொடியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா கடனை சீக்கிரம் அடைக்க, வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்க, முருகப்பெருமானின் அருளை பெற ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆன்மீக ரகசியம் இருக்கு. அது என்ன தெரியுமா? 6 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து 6 வெற்றிலை மீது 6 தீபம் ஏற்றும் ஒரு எளிமையான வழிபாடு. இந்த ஒரு சிறிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றும் சக்தியுடையது. இதை எப்படி சரியாக செய்ய வேண்டும்? என்ன விதிமுறைகள்? செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இதுபோல ஆன்மீக தகவல்கள், பக்தி கதைகள் மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பக்தி தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். செவ்வாய்க்கிழமை ஏன் இவ்வளவு சிறப்பு தெரியுமா? செவ்வாய் என்பது சக்தி, வீரம், துணிவு, கடன் தீர்ப்பு ஆகியவற்றின் நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளை ஆட்சி செய்வது செவ்வாய் கிரகம். அது நம்ம வாழ்க்கையிலுள்ள கடன், தடைகள், துன்பங்கள் அனைத்தையும் குறைக்கும் சக்தியுடையது. அதனால்தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. முருகன் என்பது வெறும் கடவுள் அல்ல, அவர் கடன் தீர்க்கும் கடவுள், தடைகளை உடைக்கும் சக்தி, பயம் அகற்றும் தெய்வம். அவரை மனதார நினைத்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் சுமைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஏன் வெற்றிலை தீபம்? வெற்றிலை என்பது சுத்தம், வளம், மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்லப்படுகிறது. அது நல்ல ஆற்றலை ஈர்க்கும் சக்தியுடையது. அந்த வெற்றிலையின் மேல் தீபமேற்றினால் அது நம்ம வேண்டுதலை நேராக தெய்வத்திடம் கொண்டு செல்லும் ஒரு வழியாக ஆகிறது. முக்கியமாக 6 வெற்றிலை 6 தீபம் ஏற்றுவது முருகனின் 6 முகங்களையும் 6 சக்திகளையும் குறிக்கிறது. அந்த தீப ஒளி நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றி பணம், நிம்மதி, முன்னேற்றம் ஆகியவற்றை அழைத்து வரும். ஆகையால் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது என்பது ஒரு சாதாரண வழிபாடில்லை. அது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக ரகசியம். எப்படி ஏற்ற வேண்டும்? எந்த நேரத்தில் செய்ய வேண்டும்? இப்போ முக்கியமான விஷயம், இந்த வெற்றிலை தீபத்தை எப்படி சரியாக ஏற்ற வேண்டும்? முதலில் செவ்வாய்க்கிழமை காலை சீக்கிரம் எழுந்து குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். மனசு அமைதியாக இருக்கணும், கோபம், பதட்டமில்லாம. பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படம் அல்லது சிலையை முன்வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு 6 நல்ல பசுமையான வெற்றிலைகளை எடுத்து அதை சுத்தமாக துடைத்து ஒரு தட்டில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு வெற்றிலையின் மீதும் சிறிய அகல் விளக்கு வைத்து எண்ணெய் ஊற்றி சிறிய திரியை வைத்து மொத்தம் 6 தீபங்களை தயார் செய்யுங்கள். இப்போது மனதார முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவணபவா அல்லது முருகா முருகா என்று ஜபித்து அந்த 6 தீபங்களையும் ஏற்றுங்கள். எந்த நேரத்தில் செய்ய வேண்டும்? மாலை நேரம், குறிப்பாக சூரியன் மறையும் நேரம் 6 மணி முதல் 7 மணிக்குள் இந்த வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அந்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் அது மிக வேகமாக பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. முக்கிய விதிமுறைகள்: 6 தொடர்ச்சியான செவ்வாய்க்கிழமைகள் இதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாரமும் அதே நேரத்தில் செய்வது நல்லது. முடிவில் முருகனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். செய்தால் என்ன நடக்கும்? இந்த எளிய வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்தால் கடன் சுமை குறையும், தடைப்பட்ட பணம் வந்து சேரும், மன அமைதி கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். இப்படி செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? இந்த எளிய வெற்றிலை தீப வழிபாட்டை மனதார நம்பிக்கையுடன் செய்தால் அதன் பலன் மெதுவாக, ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தெரியும். முதலில் நீண்ட நாட்களாக தீராத கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும். எங்கிருந்தும் எதிர்பாராத பணவரவு வரும் வாய்ப்புகள் உருவாகும். நின்று போன வேலைகள், தடைப்பட்ட முயற்சிகள் ஒன்றொன்றாக முன்னேற ஆரம்பிக்கும். மனதில் இருக்கும் பயம், குழப்பம் குறைந்து ஒரு புதிய நம்பிக்கை, தைரியம் உங்களுக்குள் உருவாகும். வீட்டிலிருந்த எதிர்மறை ஆற்றல் நீங்கி சாந்தி, நல்ல அதிர்ஷ்டம், நேர்மறை சக்தி அதிகரிக்கும். முக்கியமாக முருகப்பெருமானின் அருள் கிடைத்தால் நமக்கு தெரியாமலேயே பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆனா நினைவில் வைங்க, இது ஒரு மந்திரம் மாதிரி உடனடி அதிசயம் காட்டும் விஷயமல்ல. இது நம்பிக்கை, பக்தி,
ஒழுங்கான வழிபாடு சேரும்போது உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த வழி. நீங்கள் உண்மையா மனசார செய்து வந்தால் ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த ஒரு தீபம்தான் என் வாழ்க்கையை மாற்றியது. மனதார முருகனை நம்பி இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களை தேடி வரும். நம்பிக்கையுடன் எடுத்த ஒரு சிறிய படி கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். முருகன் அருள் இருந்தால் தீராத பிரச்சனை என்று ஒன்றே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாழ்க வளமுடன். முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும்.